எல்லாமே என்னது? பூதாதி. பூதத்தை முதலாக கொண்டு தோன்றிய பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும். தோன்றி நின்று அழியும். இது காட்சி அளவையே போதும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதா இல்லையா? எல்லாமே தோன்றி நின்று அழிகிறதா இல்லையா? வாழை மரம், வாழை மரம் வச்சா வச்சது தெரியும், 10 மாதத்தில் கொலை தள்ளியும், அப்புறம் என்ன ஆகுது? அழிஞ்சு போகுது. விட்டில் பூச்சி ஒரே நாளில் தோன்றி ஒரே நாளில் அழிஞ்சு போகுது. இந்த ரெண்டையும் பார்த்தாச்சு. ஆலமரம் தோன்றாது. ஏன்? 300 வருஷம். அப்போ அது இல்லைன்னு ஆயிருமா? ஏன்னா ஒரு ஆலமரம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பட்டு போகுது, அப்போ அது அழியுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது வச்சது தெரியுமா? நம்ம முப்பாட்டம் கூட பார்த்துருக்க மாட்டான். 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி என்னாச்சு? பட்டு போச்சு. அப்போ ஆலமரம் அழியுன்னு தெரியுது. இப்போ தான் ஒரு ஆலமரம் வளருது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மேலே. அப்போ ஆலமரம் தோன்றும் என்பது தெரிகிறது, இதில் அழியும் என்பது அங்கே தெரியுது. இப்போ இந்த ரெண்டு எனது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்போ ஒரு மரத்தை நான் தோன்றி நின்று அழிகிற வரைக்கும் பார்த்தா தான் ஒத்துக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இருக்கின்ற நிலைத்தொழிலே என்னது? காத்தலுக்கும் அழித்தலுக்கும் தோற்றத்திற்கும் காரணமாக துணையாக நிற்கும். பூதாதியே அதற்கு சான்று, அதற்கு சான்று. அப்போ உடனே அவங்க இந்த மீமாஞ்சகர் சொன்ன தடையே இங்கே சொல்கிறாங்க. என்னது? அப்படி அழிஞ்சாலும் ஒரு சேர அழியாது. உலகம் முற்றளிப்பு ஆவதில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஆலமரம் அழிஞ்சா இங்கே ஒரு ஆலமரம் தோன்றுது, இங்கே ஒன்று அழிஞ்சுதுன்னா இன்னொன்று தோன்றுகிறது. அதுபோல் உலகம் என்ன ஆகுது? ஒரு பக்கம் அழிஞ்சா ஒரு பக்கம் இருக்கும், அங்கே அழியும் போத இங்கே இருக்கும். மாறி மாறி தோன்றி நின்று அழியுமே ஒழிய உலகம் என்ன ஆவதில்லை? முழுசாக அழியறதே இல்லை, முழுசாக அழிவதே இல்லை என்பது தடை. இந்த பாட்டில் இருக்கு. வெண்பாலை இப்படி பிரித்து பொருள் செஞ்சால் அதுக்குள்ளே ஒரு தடையை வச்சிருக்கிறாங்க. பேதாய், பேதாய் என்னது? காட்சி அளவை ஒன்றே அறிகிற சிற்றறி உடையவனே. பூதாதி பூதம் முதலாக கொண்டு இருக்கிற உலகம். திதி நிலைத்தொழிலே என்னாகும்? ஈருக்கும் முதலுக்கும் துணையாக நிற்கும், துணையாக நிற்கும் என்று சொல்லி உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்லியாச்சு. இப்போ அவன் அடுத்தது என்ன கேள்வி கேட்குறான்? அடுத்த கேள்வி என்னது? ஒரு சேர அழியாது. அப்படி தோன்றி நின்று அழிஞ்சாலும் உலகம் என்ன ஆவதில்லை? ஒரு சேர அழிவதில்லை என்று சொல்லுகிற கருத்துக்கு மறுப்பு சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,